ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். ரொம்ப டேஸ்டான முட்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். 7 முட்டையை வேக வச்சுட்டு வெந்த முட்டையை தோல் உரித்து 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. முட்டை தொக்கு செய்கிறதுக்கு 9 தக்காளி, 6 பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு தட்டினது, பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். இந்த சாப்பர் எனக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய குவான்டிட்டி பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணணும்னா நான் இந்த சாப்பர் யூஸ் பண்ணிப்பேங்க. பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி 1-2 கட் பண்ணி போட்டுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஸ்லோ கீர் ஃபாஸ்ட் கீர்னு இருக்குங்க. ஸ்லோ கீரில் ஃபஸ்ட்டு சுற்றிட்டு ஃபாஸ்ட் கீரில் போட்டு சுற்றினா எனக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி கிடச்சிரும். இந்த ப்ராடக்டை நான் 1 இயருக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. இன்னமும் நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ தாளிச்சு விட்டுறலாங்க. வடைச்சட்டி வச்சு 5-6 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, சீரகம், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, தட்டி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க, கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு. இப்போ இதே சாப்பர்லேயே தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வந்துருச்சு. இப்போ வெட்டி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டுட்டு உப்பு கொஞ்சம், மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 சொம்பு தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. அப்பப்போ திறந்து கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லாட்டினா அடி பிடிச்சிரும். இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு கட் பண்ணி வச்ச முட்டையை இந்த மாதிரி குப்பரை போட்டு 2 நிமிஷம் வேக விட்டுட்டு மறுபடியும் திருப்பி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா முட்டை தொக்கு ரெடிங்க. இந்த முட்டை தொக்கு சப்பாத்தி, தோசைக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி காலையில் சப்பாத்தி சுட்டு இந்த முட்டை தொக்கு வச்சு சாப்பிட்டாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.